हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் ராஜா கேமால் ரத்தன்ஜி இவருடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கோம். ரொம்ப அழகான சரித்திரம் இந்த சரித்திரம். இவர் சத்திரிய ராஜபுத் ராஜா. இவர் ரொம்ப பரம பிரபாவசாலி, அற்புத சந்து பிரேமி கூட. இவருடைய வாழ்க்கை முறையே ஒரு நாள் கூட சந்து தரிசனம் இல்லாமல் கழியாது. சந்துக்களுடைய சரணத்தில் அப்படி ஒரு அபார அற்புத நிஷ்டர். கேமால் ரத்தன்ஜி சத்தியனிஷ்டர், பாவபராயணர். சந்துக்கள் கோஷ்டியாக அப்படியே நகருக்குள்ளே பிரவேசித்த உடனே ராஜாவுக்கு சமாச்சாரம் தெரிய வரும். அவளுக்கு ராஜாவினுடைய பரம சந்து பிரேம நிஷ்டை இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ராஜாவை பார்க்க வருவா. ராஜா கேள்விப்பட்டதும் அரண்மனை வாசலுக்கே ஓடி வருவான் தன் மனைவியோட. கரோ ஆரத்தி चरण पकारो, तान मन दान संतान पे वारो। आज के दिवस पे जाऊं बलिहारा, मेरे घर आया राजा राम जी का प्यार அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்திலாம் எடுத்து அவளை உள்ளே கூப்பிட்டு அவளுக்கு ஆசனங்கள்லாம் கொடுத்து அவளை இளைப்பார சொல்வர். சந்துக்களை இப்படி இவர் ஆதரிக்கிறாரு. இந்த சந்து பிரேம, இந்த சந்து நிஷ்டை அப்படின்றத பற்றி மகாராஜ் சொல்கிறார். தீர்த்த ஸ்நான புண்ணியம் கூட ஒரு நாளைக்கு அது சமாப்தி ஆகிடும். ஆனால் சந்துக்கள் அகாரண கருணையை பொழிஞ்சு அவளுடைய ஆசீர்வாதம், அவளுடைய பாத சேவனம், அந்த பாதோதக தீர்த்தம், அந்த சரண தீர்த்தம், அந்த சரண ரேணு அது நம்ம தலையில் நம்ம நெற்றியில் அணியும் போது என்ன ஆகும்னா ஜென்ம ஜென்மாந்தரமான பாபங்கள்லாம் நஷ்டமாயிடும், பவபந்தனங்கள்லாம் தட்சணம் நம்மளை விட்டு விலகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறார். ரொம்ப பாவத்தினாலேயும் ரொம்ப ஆதூரத்தினுடையும் அந்த சந்துக்களுக்கெல்லாம் ஷோடச உபச்சாரம் பண்ணி அவளுக்கு அந்த சந்து சரண பூஜையெல்லாம் முடிச்சாவிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்துண்டு அதுக்கப்புறமா அந்த சந்துக்களுக்கு ஆகார நியமங்களெல்லாம் அவளுக்கு அவாவா நியம பிரகாரம் அவளுக்கு எல்லா ஆகாரங்கள்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த சந்துக்களை உட்கார வச்சு ஆசனத்தில் தன்னுடைய சிம்மாசனத்தில் அவளை உட்கார வச்சுட்டு இவர் கீழே உட்காந்துப்பாராம். உட்காந்துட்டு அவட்ட அந்த பகவத் ரசத்தை கேட்டு கேட்டு ஆனந்த கண்ணீர் வடிப்பாராம். ராஜா அப்படியும் சர்வஸ்வத்தையும் மறந்து போய் அந்த தரையில் அமர்ந்துண்டு அவள் காலடியில் போய் அப்படியே தன்னையே அர்ப்பணிச்சிடுவார். அதுலேயே அவகிட்ட அப்படியே நிமக்னமாகவும் ஆயிடுவார். ரொம்ப மரியாதையாக நடந்துப்பார். அப்பேற்பட்ட ஒரு பாவம் அவருக்குள்ள வர சந்துக்கள்லாம் அப்படி ஸ்லாகிச்சுப்பா இவரை. முகுந்த மாதவ கோவிந்த போல் கேசவ மாதவ ஹரி ஹரி பூம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையும் தன்னுடைய தலைக்கு மேலே கூப்பிண்டு அப்படி அவ கூடவே இவரும் சேர்ந்து பாடுவார். ஏற்பட்ட பாவ யஜ்யம் நடக்கும். சந்துக்களுக்கு சேவா அத்தியந்த பிரியத்தோட கணவன் மனைவி ரெண்டு பேரும் போட்டி போட்டுண்டு அவளுக்கு பண்ணுவா. அவள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு ஆனந்தப்படுவா. ஒரு மாத காலம் கழிஞ்ச உடனே சந்துக்கள்லாம் வேறு ஊருக்கு கிளம்ப தயாராவா. ராஜா உடனே அத்தியந்த வியாக்கூலப்பட்டுண்டு விரகத்தில் அப்படியே தவிப்பார். அவள் கிளம்பிடுவானா. பாவ யஜ்ஞம் முடிஞ்சாச்சு. வாழ்க்கையில் சத்சங்கம் ஏற்பட்டுட்டு அதையும் ரொம்ப பாவத்தோடு அனுபவிச்சுட்டும் அதுக்கப்புறம் அவளை விட்டு பிரியும் போது அந்த ஏற்படுற துக்கம்ன்றது
சொல்லி மாளாது. அது அனுபவிச்சா மட்டுமே புரியும். சத்சங்கத்துக்குன்னு நம்ம போக ஆரம்பித்து அதுக்குன்னு வாழ்க்கையில் நேரத்தை ஒதுக்கி முதல்ல அனுபவிக்க ஆரம்பிப்போம். ஆரம்பத்தில் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சத்சங்கம் அதனுடைய ஸ்தானத்தை தானே ஸ்தாபிச்சுன்றோம். அந்த சத்சங்கத்துக்காக நம்மளுடைய தவிப்பு, அதுக்கப்புறமா அது நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற அந்த சுப காமனாக்கள் நம்மளுடைய ஹிருதயத்தில் அது தானாகவே ஸ்புரிக்க ஆரம்பிக்கும். அந்த சத்சங்கத்துக்காக நம்ம காத்துருக்கிற நேரம் இருக்கே, அதுவே நம்முடைய வாழ்க்கையினுடைய என்னென்ன கெட்ட தருணங்கள்லாம் இருக்கோ அது தானே அழிஞ்சு போயிடும். அதோடு இல்லாமல் நம்மளை பவித்திரமாக்கி நம்மளுடைய மனதை எடுத்துட்டு போய் ஒரு உன்னத ஸ்திதியில் நிலைநிறுத்தக்கூடியது இந்த சத்சங்கம். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அதுக்காகவே ஏங்குகிற நிலைமை ஏற்படும். என்ன குடும்பம் பெரிய குடும்பமாக இருந்தாலும், எவ்வளவு விவகாரங்கள் குடும்பத்தில் இருந்தாலும், சத்சங்கத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஸ்தானம் ஏற்பட்டுடும். அது என்ன அப்படின்னா, நம்மளை பவித்திரம் ஆக்கிறது. அது நம்மளுடைய கெட்ட தருணங்கள்லாம் தானே அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளை பவித்திரம் ஆக்கும். அப்புறம் நம்மளுடைய மனசை எடுத்துகிட்டு போய் ஒரு உன்னத ஸ்திதியில் நிலைநிறுத்த அந்த வல்லமை எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் அது சத்சங்கத்துக்கு தான் இருக்குது. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்க்கையில் அப்புறம் இந்த சத்சங்கத்துக்காகவே ஒரு ஏங்குற நிலைமை ஏற்படும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், சாதாரண மக்கள்கிட்டேருந்து தனியாக விலகி நிற்பாய்வா. வாழ்க்கை வியாபாரத்தில் அகப்பட்டுக்காமல் படிப்படியாக சதா நாம நிஷ்டை ஏற்படும் முதல்ல. அதுக்கப்புறம் சந்து சேவா நிஷ்டை, அப்புறம் நாம சங்கீர்த்தனத்தில் ஒரு ருச்சி, எல்லாமே அந்த சந்து சரண தூளியே கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறார் இந்த மகாராஜ். அதோடு இல்லாமல் இதில் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டனா, இந்த சாதாரண மக்கள்கிட்டேருந்து தனிப்பட்டு விலகி நிற்கிறோம் இல்லையா, அதோடு இல்லாமல் அந்த சந்துக்களுடைய கிருபைக்காக ஏங்கி நிற்கிற நிலைமை, அவளுக்காகவே தவிப்பு, அதெல்லாம் தானாக உண்டாகும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, பகவானுடைய கிருபா பாத்திரர்களாக மாறிடுவோம். இன்றைய தினம் இந்த சந்துக்கள்லாம் கிளம்புறா, உடனே ராஜாவுக்கு சர்வஸ்வமும் இழந்துட்டாத மாதிரி ஒரு மனசில் தாபம் ஏற்படுறது. இன்றைய தினம் ராஜா நேராக யார்கிட்டையும் சொல்லிக்காமல் காட்டுக்கு கிளம்பி போயிட்டான். அங்கே போய் அலைஞ்சி எதையும் தேடிகிட்டே இருக்கான். அப்போ என்ன ஆறுது, எதிர்ச்சியாக அங்கே ஒரு சந்தை சந்திக்கிற மாதிரி ஆறுது. அந்த சந்தும் இவர் ராஜா அப்படின்றத தெரிஞ்சுட்ட உடனே, ஏன்பா ராஜா, ஏன் ரொம்ப व्यसனமாக இருக்க, என்ன சமாச்சாரம் அப்படின்னு அந்த சந்து கேட்குறார். உடனே ராஜா சொன்னா, இல்லை, சந்துக்கள்லாம் வந்தா 1 மாத காலம் தங்கி இருந்தா அந்த சத்சங்கம், அந்த பஜனை பிரபாவம், அந்த கதா பிரபாவம் என்னை போட்டு உழுக்கிறது. அவள்லாம் இப்போ கிளம்பி போயிட்டா, அந்த விரகாக்னி என்னை போட்டு மாட்டுறது, எனக்கு எதுவுமே பிடிக்கல. அது சரிப்பா, சந்துக்கள் அப்படின்னா அவள் நாம பிரச்சாரம் பண்ணணும், அவள் லோகோபகாரத்துக்காக தானே வந்திருக்கா, அதனால் அவள் அப்படி ஒரே இடத்துல இருக்க முடியாதேப்பா, அப்படி கிளம்புறது நியாயம் தானே, இது தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்குறார். உடனே ராஜா சொல்கிறார், அப்படி போகிறது அவர்களுடைய சுபாவம்ன்றதை நீங்கள் சொல்லிட்டேள், அது சரி, ஆனால் நான் எங்கே போவேன், சந்துக்கள் கிளம்பிட்டா, ஆனால் நான் எங்கே போவேன் அப்படின்னு ராஜா சொன்னதையே திரும்ப 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 சொல்கிறான். ரொம்ப व्यसனப்படுறான். நான் என்ன பண்ணுறது, ராஜா சொல்கிறான், நான் என்ன பண்ணுறது, நான் பிராரப்தத்தினால கட்டுண்ட ஜீவன் தானே. ஜீவன் யார், நான் ஒரு பொம்மலாட்ட பொம்மை தானே. சம்சாரங்கிற ஒரு நாட்டிய மேடையில் ஆடுற பொம்மலாட்ட பொம்மை தானே நான். இதோட சூத்திரம் எங்கே இருக்குது, அது அவனுடைய கையில் தானே இருக்குது. அவனுடைய இஷ்டம் போல் அவன் ஆட்டி வைக்கிறது போல் நம்ம ஆடணும், இதுதானே ஜீவனுடைய விதி கூட. ஆனால் சந்துக்களுடைய கிருபை இருந்துடுத்து அப்படின்னா, இந்த பொம்மையை எடுத்துன்னு போய் அவள் சத்சங்க வாசலில் நிறுத்திடுவா, கோயிலோட வாசலில் எடுத்துன்னு போய் நம்மளை நிறுத்திடுவா. அந்த சந்துக்களுடைய சேவையில் அந்த சந்துக்கள்
அருகில் போய் நம்மளையும் நிறுத்தக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது அப்படின்னா அந்த சந்துக்களுடைய ஆசீர்வாதத்தில் தானே இருக்குது. இப்போ ராஜா கண்லேருந்து நீர் வழியிறது, அழறான், கத்கதமாறுது தொண்டை, பேச முடியாமல் அவனுடைய மனசு தவிக்கிறது. இது சந்துக்கு ரொம்ப நல்லா புரியுறது, இந்த ஜீவன் ரொம்ப சத்பாத்திரம் அப்படின்னு அவன் மேலே இந்த சந்துக்கு தயை ஏற்படுறது. நீ இவ்வளவு சத்சங்கத்துக்காக தவிக்கிறத பார்க்கும்போது ராஜா, பகவான் கிருப்பைக்கு நீ ஆளாறது மட்டும் இல்லைப்பா, உன்னுடைய குலமே சகஜ பக்திக்கு பாத்திரம் ஆகிறதோடு இல்லாமல் உன்னாலேயே உன்னுடைய குலமும் பவித்திரமாக போகிறது அப்படின்னு சந்து ஆசீர்வாதம் பண்ணுற. இதுதான் சந்து கிருபையினால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி. பஜன மார்க்கத்தில் பலவிதமான தடைகள் வரும், பாதைகள்லாம் வரும். ஆனால் அந்த தடைகள்லாம் பிரதிகூலமாகி சத்சங்க அனுகூலமாகும் எப்போ அப்படின்னா ஒரு குரு கிருப்பை இருந்தால் சத்சங்க கிருப்பை நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் சந்து கிருப்பையினால் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெகுமதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இவர். ஆனால் அவர் என்ன பேசினாலுமே ராஜாக்கு என்னமோ சமாதானமே ஆகலை. ஏன்னா இது மட்டும் அந்த சந்துக்களுடைய கையில் தான் இருக்குது. நீயும் சரியான பாத்திரம், நீ கவலையை விடுப்பா, உன்னை தேடி சந்துக்கள் கும்பல் கும்பலாக வந்துட்டே இருப்பா, நீ இனிமேல் கவலையை விடு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு கபீர் சொல்கிறத இந்த இடத்துல நினைவு கூர்றார். பிரேம் பீஜ் பலட்டே நகி சாகே யுக் ஜாயே அனந்த் ஊஞ்சு நீச்சுக்கர் அவதாரே பாரகே சந்துக்கா சந்த். பக்தி சதா உன்னுடைய குலத்தில் இருக்கும்பா, உன்னுடைய குலம் பவித்திரமாகும், நீ கவலைப்படாதே அப்படின்னு ராஜாவை கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறார். இந்த குலத்திலேயே அகண்ட பக்தி இருக்கும் அப்படின்னே ராஜா கண்லேருந்து மலமளன்னு அப்படியே தண்ணீர் வழியிறது. அவருடைய காலை கெட்டியாக பிடிச்சுன்றான். அதுக்கப்புறம் இப்படி போயிட்டே இருக்குது. இதுக்கு கொஞ்ச நாள் கழித்து ராஜாவுக்கு ஒரு புத்திரன் மொத்தம் பிறக்கிறான். அவனோட பேர் ராம்ராய். பரமபாகவதன் அந்த குழந்தை. இப்படின்னு ஆளொரு மேனையும் பொழுதொரு வினமாக வளர்ந்துன்னு வந்துட்டுருக்கான். காலத்தில் அவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார் ராஜா. அவனுக்கு வாட்ச பத்னி எப்படின்னா ஸ்ரீகிருஷ்ண சரணத்தில் அவளுக்கு அற்புதமான அனுராகம். ஒரு தடவை என்ன ஆகுது, மஹலில் அவருடைய ராஜாவினுடைய மஹாலில் ராசலீலா உற்சவம் நடக்கிறது. அந்த பிரியா பிரீத்தமனுடைய லாவண்யம், அந்த சௌந்தர்யம், அந்த அற்புத ராச நடனம் அதை வர்ணிக்கவே மாளாது. बसो मेरे नयनन में दो चंद, बसो मेरे नयनन में दो चंद, गौर वरन वृषभा अनुनंदिनी श्याम वरन नंद किशोर, बसो मेरे नयनन में दो चंद அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக பாடுறார். இந்த சூரிய கிரணம் மரக்கட்டையில் விழுறது. அது என்ன ஆறுது, அதோட பிரபாவம் என்ன? அதே சூரிய கிரணம் கண்ணாடியில் விழுறது. இப்போ அந்த பிரபாவம் வேறு மாதிரி பிரதிபலிக்கும். அதே கிரணம் நவரத்தினத்தில் விழுறது, அதோட ஜொலிப்பு பல மடங்கு ஆகும். அதே போல் தான் இந்த ராசலீலா பார்க்குறவாள்லாம் சில பேர் என்ன பண்ணுவா, ஆஹா இந்த நடனம் ரொம்ப நன்னா இருந்தது, ரொம்ப மனோரஞ்சகமாக இருந்தது அப்படின்பா. அவ்வளோதான் அவளுக்கு அனுபவிக்க தெரியும், அதுதான் அவளுடைய அனுபவம். சில பேர் என்ன பண்ணுவா, பாவம் வச்சனம் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவாள், அது அவளுடைய பாவம். ஆனால் இன்றைக்கும் விரஜபக்தாள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த மணி மகுடத்தை அணிஞ்சுட்டு அப்படியே அந்த ராதா ராணி கிஷோர் நந்தன் அந்த ஷியாம சுந்தர் அப்படி நின்று அதை பார்த்த உடனே சாக்ஷாத்
பிரியா பிரீத்தமே எதிர்க்க வந்துட்டா, தரிசனம் தரா அப்படின்னு உடனே அவள் காலடியில் போய் விழுந்து பரவசமாகி அப்படியே அவளையே அவள் சமர்ப்பணம் பண்ணிடுவாள். இன்றைக்கும் இதை நம்ம பிருந்தாவனத்தில் பார்க்கலாம். அந்த அப்பேற்பட்ட பாவம் அந்த பிரஜவாசிகளுக்கு. அவளுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் தான் பண்ணணும். இப்போ ராஜா பார்த்து 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 அந்த ராசலீலாவை அப்படி அனுபவிக்கிறார். தன்னையே இழந்துட்டார். அவளோட காலில் போய் அப்படியே ஓடி போய் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுறார். ராஜாவினுடைய பக்த ஹிருதயம் அப்படி இருக்குது. அந்த பிரியா பிரீத்தவனுடைய ரூப ரசத்தை பார்த்து அப்படியே மயங்கிடுறான் ராஜா. அந்த எரியிற அக்னியில் நெய்யை ஊற்றினா எப்படி மேலும் மேலும் அது கொழுந்து விட்டு எரியும் இல்லையா, அப்படி ராஜாவினுடைய ஹிருதயத்தில் பிரியா பிரீத்தம் அந்த விரகாக்னி அப்படியே கொழுந்து விட்டு எரியிறது. ராஜாவினுடைய ரோம 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 ரோமம் அப்படி அந்த விரகத்தில் அப்படியே துடிக்கிறது. ஒரு அதீதமான திருப்தி. உன்னை பார்த்த பிறகு வேறு எதை பார்க்கணும்? ஏன்னா உன்னுடைய தர்ஷனம் எனக்கு அப்படி இருக்குது. தினே தினே நவம் நவம் நவாமி நந்த சம்பவம். இந்த டாக்கூருக்காக நான் என்னத்தை கொடுப்பேன்? நான் எதை சமர்ப்பிப்பேன்? எனக்கு தெரியல. தன சம்பத்தியா, இல்லை ரத்ன மாணிக்க வைடூரியமா, இல்லை இந்த ரூப சௌந்தரியத்துக்கும் இதெல்லாம் ஈடாகுமா? இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இப்போ என்னுடைய மனம் ஆகிற இந்த மயில் அது அப்படியே ஆனந்தமாக அப்படியே நர்த்தனம் ஆடுறது. ராணி, நான் இப்போ என்ன சமர்ப்பிப்பேன் இவாளுக்கு? ராணியும் ராஜாவை விட பக்தியில் ரொம்ப உயர்ந்தவ. ராணி சொல்கிறா, நாம் சமர்ப்பணம் செய்யறதுன்றது எப்படி இருக்கணும்னா, ரொம்ப பிரியமான வஸ்து, நம்மக்கிட்ட இருக்கிறதுலையே ரொம்ப பிரியமான வஸ்து, அதை தான் நம்ம பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் ராஜா அப்படின்றா. உடனே ராஜா யோசிக்கிறான் உட்காந்துட்டு, எனக்கு எது ரொம்ப பிரியம், எனக்கு எது ரொம்ப பிரியம் அப்படின்னு. அப்புறம் சொல்கிறான் ராணிக்கிட்ட, என்னுடைய ரொம்ப பிரியம் என்னுடைய புத்திரி தான். இந்த உலகத்துலேயே அவள் மேலே இருக்கிற பிரியம் நான் வேறு எது மேலேயும் வைக்கலை. அப்படி ஒரு அளவு கடந்து பிரியம் வச்சுருக்கேன். என் பிராணனை விட அவள் தான் எனக்கு வசத்தின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த கன்யா பார்த்தெல்லாம் அப்படி ஒரு ரூபவதி, அழகி, பக்த. உடனே ராணி சொன்னா, ராஜா, உலகிலேயே நம்மளுக்கு எது ரொம்ப பிரியமானதோ அதுதான் ரொம்ப வலியை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜா. இப்போவும் நீங்கள் எதுலேயும் பின்னாடி வாங்கக்கூடாது. நீங்கள் சொன்னது தான். இப்போ உங்களுடைய மனசு என்ன நினைக்கிறது? நமக்கு நம்ம புத்திரி தான் ரொம்ப பிரியம் அப்படின்னு நினைக்கிறது. அதை நீங்கள் வெளிப்படையாக இப்போ சொல்லிட்டேன். ஆனால் இப்போ இதை சொல்லிட்டு நீங்கள் வேறு ஏதாவது சமர்ப்பணம் பண்ணேன்னா பிரபு ஸ்வீகரிச்சுப்பார். ஆனால் அசத்தியம் களங்கமாயிடும். ஒன்றை சங்கல்பம் பண்ணிட்டு வேற ஒன்றை கொடுக்கவே கூடாது. நீங்கள் உங்களுடைய கன்னிகையை கொடுக்காம அவன் மேலே இருக்கிற ஒரு பிரியத்தினால ஒரு கால் நீங்கள் வேறு ஏதாவது கொடுத்தேர் அப்படின்னா அவள் ஸ்வீகரிச்சுப்பா. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பகவானுக்கும் இதில் ஒன்றும் இல்லை. ஆனால் உன்னை நினச்சிட்டு உன்னை செய்ய முடியாது அப்படின்னு ராணி கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக இப்போ சொன்னால், ராஜா மனசில் நன்னா பதிஞ்சு எடுத்து, சரி நான் என்னுடைய கன்னிகையை வழங்குறேன் அப்படின்னு தீர்மானித்த. ராசலீல நடந்து முடிஞ்சது. எந்த விரஜவாசி பாலகன் இந்த ஷியாம் சுந்தராக இத்தனை ராசலீலாவில் இருந்தாலும் ராஜா இப்போ என்ன பண்ணார்? தன்னுடைய அபார சம்பத்தியோட தன்னுடைய கன்னிகையை அந்த விரஜவாசிக்கு அப்போவே சமர்ப்பணம் பண்ணிட்டார். அந்த ராஜ்யமே இப்போ இதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். ஏற்கனவே ஒரு சரித்திரம் இதே மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அந்த ராஜ்யமே இதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடார். இதில் பாருங்க, சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா, சொல்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும். ஆனால் சொன்னபடி செய்யணும் அப்படின்றது மிக சிலரால் தான் முடியும். ஹிருதயத்தில் சத்தியம் இருக்கணும். சத்தியம் இருந்து அதுபடி நடக்கவும் நடந்தால் அப்போ அவளுடைய ஹிருதயத்தில் சத்தியம் நித்திய வாசம் பண்ணும். அதே இடத்துல அந்த சத்திய ரூபியான பகவான் நித்திய வாசம் பண்ணுறான் அப்படின்றார். எல்லாருக்கும் இப்போ ஊர் பூரா இந்த செய்தி பரவிடுத்து. வெறும் ராசலீலா அனுபவிச்சுட்டு
அந்த ஆனந்தத்தில் ராஜா என்ன பண்ணார், சர்வஸ்வத்தையும் அதையும் விட தன்னுடைய அழகான புத்திரியையும் அந்த இடையனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் அப்படின்னு பரவிட்டு. இப்போ இதோடு இல்லாமல் பாரதம் பூரா இருக்கிற சந்து கணங்களுக்கு செவிக்கு இது போகிறது. ராஜாவுடைய இப்பேற்பட்ட ஒரு சத்தியமான செய்கை, அவருடைய பக்த பிரேமை, அவருடைய சந்து நிஷ்டை, இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு கும்பலாக இப்போ சந்துக்கள் வர ஆரம்பிக்கிறா மாளிகைக்கு. இப்படிப்பட்ட ராஜாவா இந்த கோரமான கலிக்காலத்தில், இன்னைய காலகட்டத்தில் இந்த ராஜா இப்படி செஞ்சாரே அப்படின்னு ஆச்சரியமாக பேச ஆரம்பிச்சுட்டா எல்லாரும். இப்பேற்பட்ட சத்சங்கம் பண்ணி பகவான் உடனே கிடைக்கிறானோ இல்லையோ, ஆனால் உடனே சம்சார பந்தங்கள் தானே விட்டு ஒழியும். நாலா திசைகளிலிருந்தும் நித்தியம் சந்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்கா இவருடைய மாளிகையில். ராப்பகலா சந்துக்களுடைய பிரவேசம், சத்சங்கம், கதா பிரவச்சனம், ராகண்ட நாம சங்கீர்த்தனம், இப்படி ராப்பகல் நடக்கிறது. ராஜாவுக்கு இப்போ எந்த கவலையும் இல்லை. இப்போ முன்னை விட அதிக சந்தோஷத்தில் இருக்கான். கன்னிகையை திருமணம் பண்ணி கொடுத்தானே, அந்த தாபத்தை பகவான் ஒரு நாள் கூட அவர் நினைக்கவே விடலை. இப்போ அதிக ஆனந்தம் சந்துக்களினுடைய பிரவேசத்தினால. பகவானுக்கு இந்த ராஜா கேவலம் சம்சார பந்தத்தை தான் சமர்ப்பித்தான், நிவேதித்தான். ஆனால் அதாவது நமக்கு இருக்கிறதுல எல்லாத்துலேயும் சிறந்ததான ரொம்ப பிரியமான வஸ்துவை நாம் பகவானுக்கு கொடுத்தோன்னா, இதுதான் இதில் பாடம். கொடுத்தோன்னா பகவான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுடைய தலை சிறந்த பிரிய வஸ்து என்னவோ அதை அவன் நம்மளுக்கு வழங்கிடுவான். ஏன்னா இவன் கொடுத்து அவன் வாங்கிண்டான் இல்லையா, மறுபடியும் பகவான் கொடுக்க வேணாமா? அது என்ன அப்படின்னா, சதா சந்து தரிசனம், சதா சந்துக்களுடைய வருகை, சதா கதா காலக்ஷேபம், சதா பஜனை, இப்படி நாலாபுறமும் இருந்து சந்துக்களுடைய தரிசனமும் இப்படி கோலாகலமாக எடுத்து அரண்மனையே நித்தியம். இப்போ ராஜாவுக்கு சம்சாரத்தில் ஆசக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுத்து. இவர் சொல்கிறார், இந்த மார்க்கத்தில் ஓட மட்டும் கூடாது, ஒரு அடியும் கவனமாக எடுத்து வச்சு தான் செயல்படணும். இப்போ ராஜாவுக்கு வாழ்க்கை அழுத்து போயிடுத்து. ராஜா ஒரு நாள் ராணியை கூப்பிட்டார், சொன்னார், அம்மா நான் ராஜாவாக பிறந்தேன், இந்த உலக சம்சாரத்தையே இந்த ராஜபாரத்தை சுமந்த இத்தனை வருஷ காலம் போதும்னு ஆயிடுத்து. எனக்கு இந்த போலி வாழ்க்கை அழுத்து போயிடுத்துமா. காளிந்தி தட்டத்தில் ஸ்ரீபிருந்தாவனத்துக்கு போய் பிரியா பிரீத்தமனுடைய பிரீதிக்காக, அவங்களுடைய பிரசன்னத்துக்காக பிரதி தினம் உட்காந்துட்டு பஜனை பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்திருக்குமா. நான் எப்போ போய் இந்த கோவர்தனநாதனுடைய திருவடியை நான் சரணடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறார். ஏன்னா சர்வஜீவ கோட்டிகளுக்கும் புகலிடம் எது அப்படின்னா அந்த கோபாலனுடைய சரணம் தானே. அவனுடைய சரண கமலத்தை தான் நம்ம எப்போவுமே சதா சரணாகதி பண்ணணும். அந்த கோவர்தன புலினம் தான் என்னுடைய கதி அப்படின்னு, பிருந்தாவன வாசம் நான் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராதாவல்லப்லாலுடைய கிருப்பை எனக்கு சதா 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 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணிகிட்ட சொல்லி ரொம்ப ரொம்ப மனசு நெக்குருக பகவானையும் பிரார்த்தனை பண்ணுறான். அதே சமயத்தில் ராணியும் அதுக்கு சம்மதிச்சிட்டா. உடனே 2 பேரும் இருக்கிற சம்பத்தி என்ன எடுத்துக்க முடியுமோ அந்த சம்பத்திகளை கையில் எடுத்துட்டா. ஜெய் 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 பிருந்தாவன், ஜெய் 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 பிருந்தாவன் அப்படின்னு பாடிண்டு பிருந்தாவனத்தை நோக்கி கிளம்பிட்டா. இப்படி நடந்து 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 பிருந்தாவனம் சேர்ந்தாச்சு. இப்போ பிரதிதினம் யமுனா ஸ்நானம், பிருந்தாவன சந்துக்களுக்கு அவளுக்கு சேவா, இப்படி காலக்ஷேபம் பண்ணின்னு இருக்கா. இப்போ என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக 2 வருஷ காலம் போச்சு. எடுத்துன்னு இருக்கிற சம்பத்திகள் அத்தனையும் கரைஞ்சுது. திரும்ப போகணும் அப்படின்னும்போது ராணியினுடைய மனசில் தோணித்து, அதாவது நாம் சம்சாரத்தை விடத்தானே இந்த பிருந்தாவனத்துக்கு வந்தோம்.
இப்போவும் சகல நிதியும் நம்மக்கிட்ட இருந்தது, செலவழிந்து போயிடுது. இனிமே இந்த ஆபூஷணங்களால், இந்த நகைகளால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணா, அவள் போட்டுன்னு இருந்த அத்தனை நகைகளையும் கழற்றி அதை விற்று 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 சாது பண்டாரா, கீர்த்தன் சேவா, அப்படி தாம் தூம்னு அப்படி கொண்டாட்டமாக பிருந்தாவனத்தில் அப்படி ஒரு சந்தோஷமாக பண்ணின்னு இருக்கா. கடைசியில் என்ன மிஞ்சித்து அப்படின்னா, கையில் சுமங்கலிகளுக்கு பூஷணம் கங்கணம் தானே, அந்த கையில் 2 வளையல் மட்டும்தான் இருந்தது. சரி, இதை வச்சுண்டு பிருந்தாவனத்துலேருந்து தன்னுடைய ஊருக்கு போகிற நேரத்தில் இதை விற்றுட்டு அதில் கொஞ்சம் செலவும் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு போய் சேருவோம், திரும்பியும் யதாசக்தி தனத்தை எடுத்துட்டு திரும்பியும் பிருந்தாவனம் வருவோம் அப்படின்னு நினச்சிட்டார். இந்த ராணியினுடைய பாவத்தை பார்த்து ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டான். ராணி சர்வஸ்வமும் செலவாயிடுத்து. இப்போ அவள் பிருந்தாவனத்தில் இப்படி தெரிஞ்சுட்டு இருக்கும்போது இந்த பக்தமால் எழுதினார் இல்லையா ஸ்ரீ நாவாதாஸ் கோஸ்வாமி, அவரை வழியில் பார்க்க நேர்றது. இப்போ சந்துக்களை பார்க்கும்போது ஏதோ கையில் அகப்பட்டது, தன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி. ஆனால் பத்திரம் புஷ்பம் பலம் ஏதாவது ஒன்று சமர்ப்பிக்கணும், அதுக்காக பத்திரம் புஷ்பம் தான் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு இல்லை, நம் சக்தி என்னமோ அது சமர்ப்பிக்கணும். உடனே இவாளோட கையில் ஒன்றுமே இல்லை, அவர் என்ன இவளுக்காக காத்துருப்பாரா, அவர் கிளம்பி போயிடுவார். உடனே ராணி யோசிச்சா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அதாவது எதுவுமே இல்லை அப்படின்னா வர சொல்கிற அந்த சந்துக்காக வேண்டி ஒரு 5 நிமிஷம் ஹரிநாமம் ஜெபிச்சு அதை அவருடைய காலடியில் சமர்ப்பிக்கலாம். ஒன்றும் கொடுக்கறதுக்கு இல்லைன்னா அதையாவது பண்ணணும். ஆனால் இந்த நாம சமர்ப்பணம்ன்றது எல்லாத்தையும் விட ரொம்ப ஒசத்தி இல்லையா? ஹரிநாம கீர்த்தனத்துக்கு சமம் வேறு என்ன இருக்குது? இப்போ இவ்வளோ பெரிய உயர்ந்த சந்தை நம்ம தரிசனம் பண்ணோம், நம்ம என்ன சமர்ப்பணம் பண்ணுறது அப்படின்னு ராணி யோசிச்சா. உடனே கையில் இருக்கிற 2 கங்கணம் இருக்கே, உடனே கழட்டினா. இது இந்த இடத்துல அவர் ஸ்மரிச்சுக்கிறார். பிரபு யாரை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறாரோ, பிரபு யாரை அங்கீகாரம் பண்ணுறாரோ, அது என்ன அப்படின்னா ஒரு ஸ்வபாவம் பிரபுக்கிட்ட உண்டு. பிரபு எப்போவுமே எதையும் யாராவது அறமனசோடு கொடுத்தா அதை ஏற்றுக்கவே மாட்டார், அது அவருக்கு தெரியும். பூர்ண மனசோடு சமர்ப்பணம் பண்ணாதான் அதை ஏற்றுப்பார். அவள் எந்த காரணத்துக்காக அந்த 2 நகையை மட்டும் வச்சுட்டு இருந்தா, அதெல்லாத்தையும் அவள் இப்போ மறந்து போயிட்டா. ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே, ஒன்றுமே இல்லையேன்னு அந்த 2 வளையிலையும் கழட்டினா அவளுடைய பாதத்தில் அதை அப்படியே சமர்ப்பிச்சிட்டான். நாபாஜி ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் அவரும் சாது, அவருக்கு இந்த கங்கணத்தினால் ஆகக்கூடியது என்ன ஒன்றும் இல்லை, அதுக்காக இல்லை, அவளுடைய பாவத்தை பார்த்து அப்படியே ரொம்ப குளிர்ந்து போயிட்டார். அதாவது சுகம் அப்படின்றதுக்கு அதை தேடி தான் எல்லா ஜீவன்களும் பிரயாணம் பண்ணுறா. எல்லாருக்கும் சுகம் வேணும். ஆனால் இந்த சுகத்தினுடைய டெஃபினேஷன் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் மாறுபடும். பகவானுடைய கிருப்பை யாருக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அவனுக்கு தான் சந்துக்களை சந்திக்கிறது தவிர உற்சவம் ஆனந்தம் வேறு எதாலையும் வராது, வேறு எந்த வஸ்துனாலையும் அவளுக்கு ஏற்படாது. சந்துக்களை சந்திக்கிறது, சந்துக்கள் வீட்டுக்கு வர்றது தான் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய செலிப்ரேஷனாக நினைப்பாள். வாழ்க்கையில் கோட்டை தீர்த்த ஸ்நானம் கொடுக்காததை சந்துனுடைய கிருப்பை மட்டுமே தந்துடும். அதுக்கு அத்தனை உண்டு பிரபாவம். இப்போ ராணியினுடைய மன உல்லாசம் இதை கொடுத்துட்டு அவள் ஒன்றும் வெசனப்படலையே, அவள் ஒன்றும் மனசு வருத்தப்படலையே, ரொம்ப ஆனந்தமாக தான் அதை கழட்டி அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணால். அந்த ராணியினுடைய மன உல்லாசம், அவளுடைய ஆனந்தத்தை பார்த்துட்டும் நாபாதாஸ்ஜி ரொம்ப பிரசன்னமாயிட்டார், ரொம்ப சந்தோஷப்படுறார். சந்தோஷப்பட்டால் அதனுடைய பரிணாமம் என்னன்றத இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிற. என்ன அதனுடைய பரிணாமம் அப்படின்னா, அந்த பிரசாதமாக பக்தி உதயம் ஆயிடும். எந்த ஜென்மத்திலையும் அழியாத பக்தி. ஹரி சந்தோஷப்பட்டாதான் சால்வேஷன் கிடைக்கும். ஆனால் ஹரி ஜனங்கள் சந்தோஷப்பட்டானா அவள் ஹரியே கொடுத்துடுவா. சந்துக்கள் ஹரி பக்தியை தவிர
லோகாயுதனமாக நம்ம எதை எடுத்துட்டு போய் சமர்ப்பணம் பண்ணாலும் அவளுக்கு அதில் இன்னும் ஒரு சந்தோஷம் வராது. சந்துக்கள் எதுவும் கொடுக்கவும் மாட்டா. அவாட்ட என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு? அவள் பக்தியை தான் பிரசாதமாக வழங்குவான் நம்மளுக்கு. திரும்பி பக்தின்றது தான் பரிபூர்ணமானது கூட. இப்போ இந்த ஆசீர்வாதத்தை இவாகிட்ட பெற்றுண்டு அவள் நகரத்துக்கு வந்துட்டா. என்ன ஒரு பலன் பாருங்கோ. இங்கே ஊருக்கு சேர்றா. ராஜாவுடைய புத்திரன் அந்த ராம் ராய், அவனுடைய மனைவி 2 பேருமே பக்தியினுடைய உச்சக்கட்டத்தில் சாது சந்தர்ப்பணம் என்ன, சாது சம்ரக்ஷணம் என்ன, கதா காலக்ஷேபங்கள் என்ன, அகண்டநாம சங்கீர்த்தனம் என்ன, அப்படி அரண்மனையே அப்படியே அல்லோல கல்லோலப்படுறது. அவளுக்கு ஒரு புத்திரன் பிறந்திருக்கா. அவனுடைய பெயர் கிஷோர் சிங்ஜி. அவன் பெரிய பரம பக்த பாகவதனா, அவன் பிறக்கும்போதே பாகவதனா பிறக்கிறான். இப்போ ராஜா கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உடம்பு பலகீனம் மாறுது. ராஜாவுடைய அந்திம சமய படுக்கையில் படுத்துட்டுருக்கார். சதா அந்த பிருந்தாவனத்து விட்டு வந்தா இல்லையா, அந்த கிளேசம், அந்த மன கஷ்டம், அந்த சத்துக்கள் நடுவில் அப்படி ஒரு பஜனை, அப்படி ஒரு யமுனா ஸ்நானம், அதெல்லாம் இப்போ இல்லையேன்னு நினச்சி அந்த விரகத்தினாலேயே அவருக்கு படுக்கையில் விழுந்துட்டார். இப்போ இவருடைய கண்லேருந்து சதா கண்ணீர் அப்படியே வழிஞ்ச வண்ணம் இருக்குது. எப்போ இந்த உயிர் பிரியும், எப்போ நான் அந்த பரமானந்த பகவானோட நான் போய் சேரும் நேரம் எப்போ அப்படின்னு அவருடைய கண்ணீர் பிரவாகம் அப்படியே பெருக்கெடுத்து வருது. பகவத் விரகத்தில் தவிக்கிறார். கபீர் சொல்கிறார், உலகத்தார் சாதாரண மனுஷா, உலகத்தார் என்ன பண்ணுவா, மரணத்தை பார்த்துட்டு பயப்படுவா. ஆனால் என் மனம் என்ன அப்படின்னா ஆனந்தத்தால் துள்ளுறது மரணத்தை எண்ணும்போது. எந்த மிருத்யுவை பார்த்து சம்சாரத்தில் இருக்கிறவா பயப்படுறாளோ அந்த மிருத்யு என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே தான் என் வாழ்க்கையினுடைய உற்சவ நாள் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறார் கபீர். ராஜாட்ட ஏதாவது உங்களுக்கு மனசில் கஷ்டமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது விருப்பம் நிறைவேறலையா, ஏன் இப்படி சதா அழுதுண்டே இருக்கேள் அப்படின்னுங்க, சரீரத்தில் பீடை ஜாஸ்தியாக இருக்கா, வைத்தியர்களை வேணாம் வரவழைப்போமா அப்படின்ன உடனே ராஜா சொன்னார், என்ன கஷ்டம் உங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்ன உடனே ராஜா, எனக்கு 2 ஆசைகள் நிறைவேறலை அப்படின்னார். என்ன அப்படின்னார், 2 விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் பூர்ணமால, அதுதான் என்னுடைய மன கஷ்டம் அப்படின்ன உடனே என்ன அப்படின்னு கேட்டால் மனைவி. அதுக்கு அவர் சொன்னார், ஒன்று நானே நதிக்கு போய் கலசத்தில் நீர் நிரப்பிண்டு அதை என் தலையில் சுமந்துன்னு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும். பண்ணியிருக்கலாம், என்னுடைய வாழ்நாள் இத்தனை பெரிய வாழ்நாள் இருந்ததே, வாழ்க்கை பூரா பண்ணியிருக்கலாம். ஆனால் ராஜான்ற மமக்காரம் இருந்தது. உலகம் என்ன சொல்லும் அப்படின்றது வேற ஒரு பக்கம். வாழ்க்கையில் ஆசைப்பட்டாலும் நான் செய்யலை. அடுத்த ஆசை என்ன அப்படின்னா, 2 கால்லையும் சலங்கை கட்டிண்டு பகவானுக்கு எதிரில் லஜ்ஜையை விட்டுட்டு நர்த்தனம் பண்ணியிருக்கணும். அதுவும் செய்யலை. இது 2ம் தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆசை. அது நிறைவேறலை, அதுவே என்னுடைய மன கஷ்டம் அப்படின்னு. லலித் கிஷோரிஜி மகாராஜனுடைய சரித்திரம் பார்த்தோமே. லலித் கிஷோரிஜி சொல்கிறார், ஆணவம் அப்படின்றத அந்த தலையில் சுமக்கிற பாண்டம், அந்த பாண்டத்தை நடுத்தருவில் போட்டு போட அப்படின்றார். என்ன அப்படின்னா, இந்த பிரேம பக்தி ரசத்தை பருகணும் அப்படின்னு விரும்பினோம் அப்படின்னா முதல்ல நம்ம போட்டு உடைக்க வேண்டியது நம்மளுடைய ஆணவத்தை தான். உலக விவகாரத்தை அடியோடு ஒழிக்கணும். அப்புறம் சமேதர்கள், சகோதரர்கள், நண்பர்கள், அப்புறம் பந்துக்கள் அப்படின்ற பந்தங்கள் எல்லாத்தையும் விடணும். அப்புறம் லலித் கிஷோரிஜி மகராஜ் அப்படி பாடுறார். இப்போ வாழ்க்கை முடிகிற கட்டம் வந்துடுத்து. ஆனால் சரீர அபிமானத்தை இவர் விடலை இல்லையா, அந்த அபிலாஷ பூர்த்தி ஆலையே அப்படின்னு அதையே நினச்சி தன்னால் இந்த கைங்கரியம் பண்ண முடியலையே பகவானுக்கு, ஆசைப்பட்டும் நம்ம அது செய்ய விட்டுட்டோம், தவற விட்டுட்டோமே அப்படின்னு அதையே நினச்சி வருத்தப்படுறார். இப்போ ராஜாவோட மகன்
ராம்ராய்ஜி இருக்கார் இல்லையா, அவர் மௌனமாக பார்த்துட்டே இருக்கார். அவருக்கு இதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல தெரியல. வெறும்னா அப்பாவை பார்த்துட்டே இருக்கார். இப்போ போய் இந்த அபிலாஷை எப்படி பூர்த்தி பண்ண முடியும்? அவரால் எழுந்துக்க கூட முடியாது. என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்கார். ஆனால் இந்த பேரன் அந்த கிஷோர் சிங்ஜி அவன் என்ன பண்ணான், உடனே ஓடி வந்தான், கண்ணை தொடச்சுட்டான். தாத்தா படுற கஷ்டத்தை அழுதான், கண்ணை தொடச்சுட்டான். உடனே தாத்தாவோட கையை எடுத்து தன் கை மேலே வச்சு சத்தியம் பண்ணான், தாத்தா அழாதீங்கோ, வருத்தப்படாதீங்கோ, என் ஜீவன் உள்ள வரைக்கும் நித்தியம் கலசத்தில் நீர் நிரப்பி நீங்கள் சொன்ன மாதிரியே என் தலையில் அது சுமந்துன்னு வந்து நான் நம்மளுடைய ஷியாமுக்கு அபிஷேகம் பண்ணுறேன். அதே மாதிரி காலில் கஜ்ஜையை கட்டிண்டு நித்தியம் ஷாம் சுந்தர் எதிரில் நர்த்தனமும் பண்ணுவேன் என்னுடைய ஆயுள் பரியந்தம். நீங்கள் கவலைப்படாதீங்கோ தாத்தா அப்படின்னு சத்தியம் பண்ணா. बनवारी रे जीव का सहारा तेरे नाम रे அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்ப அற்புதமான கீர்த்தன் இதை பாடுறார். உலகத்தாரை பற்றி எதுக்கு நம்ம வந்து கவலைப்படணும்? இந்த உலகமே பொய்யான உலகம்தான். ஜீவனுடைய ஆதாரம்ன்றது வந்து நாமத்தை மட்டும்தான் பற்றி நிற்கணும். வேறு யாரையும் நம்ம ஆதாரமாக நினச்சி நிற்கக்கூடாது. இப்போ ராஜாவுடைய கண்கள்லேருந்து பிரேமாஷ்ரு ஆனந்த கண்ணீர் வழியிறது. அந்த சமயத்தில் ஞாபகம் வருது, அந்த சந்துக்களை ஆசீர்வாதம் பண்ணாலே அவர் பண்ணார் இல்லையா, அந்த காட்டில் அலைஞ்சுட்டு இருக்கும்போது அது ஞாபகத்துக்கு வருது. உன்னுடைய குலத்தில் வந்து பக்தராஜ் வந்து பிறப்பான்ப்பா அப்படின்னு சொன்னாரே, இப்பேற்பட்ட பேர தனம், இப்பேற்பட்ட ராஜ சபதம் பண்ணானே, அவனுடைய பாவ பக்தி எப்பேற்பட்ட பக்தி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 2 கையும் தூக்கி அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்பேற்பட்ட அந்த சந்துக்களை நினச்சி இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஸ்லாகிச்சுக்கிறார். என்ன அப்படின்னா, சந்துக்களுடைய அவளுடைய பாவம், அதாவது நாம் எதையோ விரும்புகிறோம், அது எப்போ பூர்த்தி ஆகும் அப்படின்னா அது சத்சங்க பிரசாதத்தால் மட்டுமே பூர்த்தியாகும். சந்துக்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயே அது பூர்த்தியாகும். அதனால் சந்துக்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது எல்லா பகவானுடைய கிருப்பையை விட ஒரு படி கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவத்தோட ராதா வல்லப் சரணத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் பேர்பட்ட சந்து பிரசாதம், அந்த ஆசீர்வாதம், அந்த சந்துக்களுடைய சத்சங்கம், அந்த குரு கிருப்பை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திச்சுக்கிறோம். ரங்கீலோ ராதா வல்லபல जय 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 वृंदावन बीरत संग लाडली वाय जय 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 वृंदावन यमुना नीलमणि की माँ जय 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 वृंदावन धन धन ब्रजवासी बड़वा जय 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 वृंदावन जय 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 वृंदावन जय 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 वृंदावन। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा।